வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போது சனி பகவானால் நமக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, நிறைய பேருக்கு மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதுதான். சனி பகவான் உண்மையில நம்ம அவரை பார்த்து பயப்படணுமா, அஞ்சணுமா? அவருடைய சனிப்பெயர்ச்சி காலங்களில் நம்ம அவருக்கு போய் மிக சிறப்பான முறையில் எக்ஸ்ட்ரா செலவு செஞ்சு சில பல பூஜை முறைகள்லாம் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகங்கள். உண்மையாலுமே சனி பகவான் உண்மையாலுமே அப்படிப்பட்ட கிரகமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ப்ளஸ் எப்போது சனி பகவானால் நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வீடியோ, மிக மிக ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு வீடியோ, சனி பகவானை பற்றி இதில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி, சார் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க எவ்வளோ சார் ஃபீஸ்ன்னு கேட்குறாங்க. நான் எல்லா வீடியோலையுமே அதை சொல்லிகிட்ருக்கேன். இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபா கட்டணத்திலும், வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே மறுபடியும் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 15 நிமிஷம் வீடியோவை வெறும் 6 நிமிஷம் தான் ஓடுது. நான் ஒரு நல்ல ஒரு தகவல்களை 8வது நிமிஷத்தில் சொல்லியிருப்பேன். அதை ஒருத்தர் படிக்காமல், அதை ஒருத்தர் கேட்காம, நான் என்ன தகவலை அங்கே முக்கியமான தகவலை சொல்லியிருக்கணும் அந்த தகவலை மென்ஷன் பண்ணி தான் மெசேஜ் பண்ணுறாரு, கமெண்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துட்டு முழுமையாக வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இப்போது இந்த வீடியோக்குள்ளார போகலாம். சனி பகவான் நவகிரகங்களில் சூரியனுடைய புள்ள, சரிங்களா? சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல அவருக்கு வீடு இருக்குது. மகரம் கும்பங்கிறது அவருடைய 2 வீடு. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவருடைய 3 நட்சத்திரங்கள். சனி மகா திசை இவருடைய தசா புத்தி உட்பட்ட அந்த காலம் 19 வருஷம். இதுதான் நமக்கு சனியை பற்றி தெரியுது. சனிக்கு நீதிமான், தராசை சின்னமா கொண்டவர், நடுநிலையாளர், எப்படி பல தரப்பட்ட விஷயம் இருக்கு. இவர் கால பைரவரை இஷ்ட தெய்வமா கொண்டு வழிபட்டவர். எங்கேயும் சனிக்கும் ஈஸ்வரனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் வேற, இவர் வேற. இவருடைய உண்மையான பேர் வடமொழியில சனிச்சரன் தான். அதுதான் நம்மளுடைய பேச்சு வழக்குல சனீஸ்வரன் மாறி போச்சு, சரிங்களா? மதுரை மருதைய மறுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இன்னமும் பழைய ஆளுங்க மதுரையை மருதன் தான் சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா, சூரிய வட்ட பாதையில் சூரியனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை வரிசைப்படுத்திங்கன்னா வெளிவட்ட கிரகங்கள், புதன் சுக்கிரன் எல்லாம் உள்வட்ட கிரகங்களாக இருக்கும். செவ்வாய் குரு சனியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிவட்ட கிரகமாக இருக்கும். இப்போ அந்த குரு கடுத்த சுற்றுல இருக்கக்கூடிய கிரகம் சனி. எப்பவுமே குரு கிட்ட ஒரு பலம் என்ன அப்படின்னா, சூரியனுடைய ஒளிகளை கவர்ந்து அவர் அங்கிருந்து 100 ரூபாய் வாங்குறாருன்னா சூரியன் கிட்ட இருந்து, அதை 300 ரூபாயாக பூமிக்கு அப்படி திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி தான் நம்மளுடைய குரு பகவான். எதையும் நல்ல வெளிப்படுத்துறவர். அவருக்கு அடுத்த அந்த சூரிய ஒளி வளிமண்டல அடுக்குல சூரியனுடைய சுற்றுப்பாதையில கடைசி அமைப்புல இருக்கிறவர் சனி பகவான். நம்மளுடைய வேத ஜோதிடத்துல சனி பகவானுக்கு அப்புறம் நம்ம போகவே இல்லை. ராகுக்கு ஏதோ அது பிளானட்ஸ் கிடையாது, அது நிழல் கிரகம், நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப சூரிய ஒளிப்பாதையில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அதெல்லாம் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இந்த சனி கடைசி சுற்றுவட்ட பாதையில இருக்கு அப்படின்னா சூரியனுடைய ஒளி அங்க போய் விழாது, அல்லது சூரியனுடைய ஒளியை சனியால் பிரதிபலிக்க முடியாது, கவர்ந்து இழுக்க முடியாது. எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. அப்போ அந்த சூரியனுடைய கிரகம் எப்பவுமே இருளாவே இருக்கும்.
ஒரு கிரகம் இருளாவே இருக்கு அப்படின்னா சூரியனுடைய வெப்பம் அங்க இல்லைன்னா அந்த கிரகம் குளிர்ச்சி கிரகம்னு அர்த்தம். அதே மாதிரி சூரியனுடைய ஒளி விழுலன்னா அங்க ஒரு விதமான காற்றினுடைய அமைப்பு, வாயு கிரகம் சொல்றது சனி பகவான். அந்த காற்று அங்க தன்வசப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா காற்று திடீர்னு மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்கும். அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா புயல் கரையை கடக்கும் போது பாத்தீங்கன்னா 80 120 இந்த மாதிரி டயத்துல இருக்கும். மற்ற நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 10 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசிக்கொண்டே இருக்கும். ஆனா சனி கிரகத்துல அப்படி கிடையாதுங்க. காற்று எப்பவுமே ஒரு பலமா வீசிக்கிட்டே இருக்கும். ஒரு 60 கிலோமீட்டர் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு காற்று வீசுது அப்படின்னா அந்த 60 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வந்து எந்த நேரத்தில் நீங்க அங்க போய் பார்த்தாலும் அந்த 60 கிலோமீட்டர் வேகத்துல அந்த காற்று வீசிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ மிக முக்கியமான வாயு கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி கிரகம். இந்த சனி பகவான் வந்து சரி, இவர் வந்து எப்போது இவரால் நமக்கு நன்மை ஏற்படும் அதை தான் நம்ம இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு முன் உதாரணமாக தான் சில பல விஷயங்கள் வந்து சொன்னேன். சரி, ஓகே. இப்போ இந்த சனி எந்த லக்னங்களுக்கு யோகாதிபதியா வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ராஜயோகாதிபதியா வரக்கூடிய கிரகம் ரிஷபமும் துலாமும் தான். அதுக்கு அடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரிகோணம் ஒரு துருஸ்தானமா வரக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கும் வரும் கன்னிக்கும் வரும். அப்ப அவர் 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. ரிஷபத்துக்கு 9 10 பெரும் கோணம் பெரும் கேந்திரம். துலாம் லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 5 சிறிய கேந்திரம் சிறிய கோணம்னு வச்சுக்கோங்க. இதை தர்ம கர்மாதிபதி யோகத்துல பாதின்னு வச்சுக்கோங்க துலாம்ல. அப்ப இந்த 2 லக்னங்களுக்கு அவர் யோகாதிபதியாக செயல்படுவார். மிதுன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியா வருவார். ஒரு துர்ஸ்தானம் ஒரு சுபஸ்தானம். கன்னி லக்னத்துக்கு ஒரு 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியும் வருவார். ஒரு நல்ல ஒரு அமைப்பு 5ஆம் இடங்கிறது. 6ஆம் இடங்கிறது ஒரு துருஸ்தானம். இந்த மாதிரி 2 வீடுகளுக்கு வரனால அவர் 2 பலனுமே சேர்த்துதான் செய்வார். எந்த வீடுகளோட தொடர்புல இருக்கிறாரோ அந்த வீட்டின் பலனை நல்லா செய்வார். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் வந்து 6ஆம் வீட்டோட கன்னி லக்கணத்துக்கு தொடர்புல இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்து பலனை தான் அதிகம் செய்வார். ஒருத்தர் கன்னி லக்கணம் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அவருடைய 3ஆம் பருவம் 6ஆம் இடத்தை பார்க்கும். இவர் வாழ்நாள் முழுக்க கடனால தான் கடனுக்கும் இவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திட்டார். அதே மாதிரி கடைசி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். 5ஆம் இடத்தோட ஒரு தொடர்பு கொள்ளலை, 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அவர் அந்த வீட்டை பாதிப்படையவே செய்வார். எந்த மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு துருஸ்தானத்தோட சனி பகவான் தொடர்பு கொள்ளக்கூடாது. இதன் முதல்ல நல்ல மனசுல தெளிவா பதிவு வச்சுக்கணும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மகர லக்னத்துக்கு அவரு லக்னாதிபதி 2ஆம் அதிபதி. லக்னாதிபதிங்கிற அவரே 2ஆம் இடம் தனம் குடும்பம் வாக்கு. இப்போ எந்த 12 கட்டத்துல எங்கேயாச்சும் இருந்த ஒரு லக்னத்தை பார்த்தார்னா ஜாதகரை கெடுப்பார். சுத்தபத்தமா இருக்க மாட்டாரு, குளிக்காம சாப்பிடுவாரு, தன்னை அழகுபடுத்திக்க மாட்டாரு, மூளையில போய் படுத்துக்குவாரு. சரிங்களா? படிப்பு சாதாரணமா ஏறாது, நல்ல தர்க்கம் பேசுவாங்க, வாதம் பேசுவாங்க, பிடிவாத குணம் அதிகம் இருக்கும், குறுகிய மனப்பான்மை இருக்கும் லக்னத்தை சனி பார்க்கும்போது. அவரே 2ஆம் இடத்துல போய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மகர லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிடிவாதமான பேச்சு, குறுகிய சிந்தனை இருக்கும், பொய் பேசுறது டீசெண்டாக பொய் பேசுவாங்க. சார் எங்கள் ஐட்டம் வாங்கிக்கோங்க சார், சூப்பராக இருக்கும் சார், அருமையாக இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார், அப்படி இருக்கும் சார், எப்படி இருக்கும் சார் பேசுவாங்க. எங்ககிட்ட வந்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை உடனே க்யூர் பண்ணி அனுப்பிடுவோம் சார் அப்படின்னு பேசுறதுனால அந்த 2ஆம் இடத்து சனி. இதே கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் விரையாதிபதியாக வருவார். விரையாதிபதினா அயன சயன போகஸ்தானத்தோட தொடர்பு கொள்வார். அப்போ அங்க வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் அவருக்கு இருக்கும். எதையுமே தப்பான கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையை கொடுத்துருவார். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? குடும்ப உறவுகளில் ஒரு பாதிப்பை கொடுத்துருவார். 12ஆம் இடத்துல இருக்கும்போது தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருவார். லக்னத்திலே இருந்தா என்ன பலன்னு இப்பதான் மகரத்துக்கு சொன்னேன், அதை அப்படியே கும்ப லக்னங்களுக்கு எடுத்துங்க. இப்போ நம்ம இந்த 4 லக்னங்களுக்கு பார்த்துருக்கோம். மிதுனம் கன்னி மகரம் கும்பம். ரிஷப துலாம் லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதியும் அவரே வருவார், 10ஆம் அதிபதியும் அவரே வருவார். 9ஆம் அதிபதி பாதக ஸ்தானமா இருக்கிறதுனால அங்கே அவர் இருக்கும்போது பாதகம் வேலை செய்யும்.
அவர் 9ஆம் இடத்தில் இருப்பதை விட 10ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகங்களை தருவார். அதே அமைப்புல துலாம் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதை விட 4ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகங்களை தருவார். நீங்க கேட்கலாம், மூலத்திரிகோணம் வீட்டுல இருக்கிறது தான் சார் பலம் அதிகம், நீங்க ஏன் சார் சாதாரணமா ஆட்சி வீட்டுல இருக்கு? மூலத்திரிகோணத்துல இருக்கிறது பலம் தான். ஆனா 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச இடம் கிடையாது. 1-5 சனி பகவான் இருக்கக்கூடாது. அப்ப அந்த அமைப்புல அவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகங்களை செய்வார். சரி, இப்ப இந்த 6 லக்னங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த அமைப்புல இருந்தா மட்டும் அவர் யோகம் செய்வார்னு தயவு செய்து நினைச்சு கூடாதீங்க. இந்த இடத்துல எல்லாம் இருந்தா நன்மை. ஆனா யோகம் செய்யணும், அவருடைய திசையில மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யணும் அப்படின்னா சுக்கிரனோடு இணைஞ்சு குருவின் பார்வையில் இருக்கும். குருவோட இணைஞ்சு சுக்கிரன் பார்வையில் இருக்கணும். எக்காரணம் பண்ணிட்டு ரிஷப லக்கணத்துக்கு சனி 8ஆம் இடமான தனுசில் குருவோடு இணைஞ்சிருக்க கூடாது. குரு மீனத்துல இருக்கலாம், சனியும் குருவும் இணைஞ்சு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துல இருக்கலாம் யோகம். துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமான தனுசிலும் 6ஆம் இடமான நம்மளுடைய மீனத்திலையும் குரு சனி இணைஞ்சு இருக்கக்கூடாது. இது நல்ல பலன் அல்ல. இதுல ஏதாச்சும் ஒரு தசனம்ல வெயிட் விட்டுரும். ஏன்னா அவர் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. 6ஆம் இடத்தில் அவர் இருப்பதை விட, சனி குரு இருப்பதை விட அவர் 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகங்களை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முன்னாடி சொன்னோமா, சுக்கரனோடு இணைஞ்சு குருவின் பார்வையில, குருவோடு இணைஞ்சு சுக்கரனின் பார்வையில இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது சனி நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தருவார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி மீதி லக்னங்களுக்கும் பார்ப்போம். மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரே 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியும் வருவார். 10ஆம் இடம் நல்லதான் சார், கௌரவஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஆனா அவர் மகரத்துல ஆட்சி பெற்று லக்ன 12ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கு தொழில அமைச்சு கொடுத்தாருன்னா விரயத்தையும் சேர்த்து தருவார். குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை கொடுத்துருவார். 11ஆம் இடம் சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், லாபத்தை கொடுத்து அந்த லாபத்தை வீட்டுக்கு எடுத்துக்கிறதுக்குள்ளார தொலைச்சிருவார். இந்த மாதிரி 2 சம்பவங்களும் அங்க நடக்கும். மூத்த சகோதரத்தோட ஒத்து போகாத ஒரு குணத்தை கொடுத்துரும். விருச்சிக லக்னத்துக்கு வருவோம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரே 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் வருவார். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இளைய சகோதரம், தகவல் தொடர்பு, முதல் சொத்து, விரயம் பண்றது, இதெல்லாமே 3ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, இதெல்லாமே 4ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது இந்த வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து இதெல்லாம் கெடதான் செய்யும். 3ஆம் இடத்தில் இருந்து சுபகிரகத்தினுடைய பார்வை சேர்க்கை, உதாரணத்துக்கு இந்த விருச்சிக லக்னத்துக்கு குருவின் பார்வையிலையோ அல்லது குருவின் சேர்க்கையிலையோ அவர் இருந்தார்னா நல்ல மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான பலன்களை நிச்சயமாக தருவார். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். சரிங்களா? அதே நேரத்தில் தனுசு மீன லக்னங்களுக்கு, தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் வருவார். குருவுக்கும் நம்முடைய சனி பகவானுக்கும் பகையெல்லாம் கிடையாது, சமமான கிரகம். ஏன்னா சனி அதிக சுபத்துவமா இருக்கும்போது, அதிக வலிமை பெற்று இருக்கும்போது சனியுடைய ஆன்மீகத்துக்கு குருவின் தயவு, கேதுவின் தயவு வேணும். அப்படிங்கிறதுனாலதான் சனி எப்பவுமே குரு கேதுவோட ஒத்து போயிடுறார். அப்போ தனுசு லக்னத்துக்கு ஒரு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி வரும்போது அவர் 2ஆம் இடத்துல இருக்கவே வேண்டாம். அவர் இருக்கும்போது தனம், குடும்பம், வாக்கை கெடுப்பார். சுபகிரகத்தினுடைய சேர்க்கையில் இருக்கும்போது தப்பித்து கொள்ளலாம். அங்க இருக்கும்போது அவர் கெடுக்கத்தான் செய்வார். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்துல இருப்பதை விட 3ஆம் இடத்துல இருப்பது பரவாயில்லை, நல்ல யோகத்தை தரும். அப்பவும் சுக்கரனோடையோ, என் தனுசு லக்னத்துக்கு சுக்கரனோட ஒரு இணையக்கூடாது, குருவின் பார்வையில மட்டும்தான் இருக்கணும். தனுசு மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சுக்கிரனின் தொடர்பை பெறுதல் கூடாது. லக்னத்துக்கு அவங்க ஆகாத ஆளு, அவங்களுடைய தொடர்பை அவங்க வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரிங்க சார், தனுசு லக்னத்துக்கு சுக்கிரனின் பார்வை வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ரிஷப துலாம் லக்னங்களுக்கு குருவின் பார்வையில இருந்த யோகம்னு சொல்லியிருக்கீங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதுவும் பாதிதான் சார் யோகத்தை கொடுக்கும். அதனாலதான் குருவின் பார்வையிலையும் சுக்கிரனின் பார்வையிலையும், குருவின் இணைவிலையும் சுக்கிரனின் இணைவிலும் நான் 2 விதமா பலன் சொல்லியிருக்கேன். இந்த ரிஷப துலாம் லக்னங்களை பொறுத்த வரைக்கும்
மகரம் கும்ப லக்னங்களை பொறுத்தவரை சனி சுக்கிரனோட சேருவது தான் முதல் தர யோகம். சனி குருவோட சேர்வது 2ஆம் தர யோகம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தனுசு லக்னத்துக்கு அவர் சுக்கிரனோடு இணைகிறதை விட குருவோடு இணைவது 2ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையை தரும், 3ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மை. மீன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வருவார். இங்கேயும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட தான் இணையணும், சுக்கிரனோட இணையக்கூடாது. வளர்வரை சந்திரன், பௌர்ணமி சந்திரன், தேய்விரல பஞ்சமிக்குள்ள இருக்கிற சந்திரனாக இருப்பது இணைவது கூட நல்லது. அப்போ கூட மீன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக அவர் இணைவது நல்லது. தனுசு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக அவர் இணையக்கூடாது நல்லதில்லை. அப்போ மீன லக்னங்கள் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாலும் நல்ல ஒரு யோகத்தை தரும். இந்த சுக்கரனோடு இணையாமல் குருவோடையும் வளர்வரை சந்திரனோடையும் பௌர்ணமி சந்திரனோடையும் தேய்விரல பஞ்சமி திதிக்குள்ளாக இருக்கக்கூடிய சந்திரனோடையும் ஒரு இணைவது நன்மை. அதுக்கப்புறம் கிட்ட வந்தீங்க அப்படின்னா 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம், இந்த இன்ப சுற்றுலா டூர் அங்கங்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய இந்த அமைப்பு. இதற்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் வெளியூரில் இருக்கிறது. வெளியூர்லேருந்து நமக்கு வருமானத்தை தரக்கூடிய பாவம் வந்து இந்த அமைப்பு. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட இணைவில் இருப்பதை விட குருவின் இணைவு, குருவின் பார்வையில் இருக்கிறது, சந்திரனின் யோகம் கொடுக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பில் இருக்கும்போது அது நமக்கு நல்ல யோகங்களை கண்டிப்பாக தன்னுடைய திசையில் தரும், மாற்றம் இல்லை. சரி, கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடகமும் சிம்ம லக்னம் பார்ப்போம். கடக லக்னத்துக்கு அவர் 7ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வருவார். கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக ஒரு 7ஆம் இடத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரே தனிச்சு இருந்தாருன்னா அந்த வீட்டை கெடுக்கவே செய்வார். மனைவியால் பிரச்சனை தருவார், முறையற்ற ஒரு வாழ்க்கையை முறை கொடுத்துருவார். நண்பர்கள் நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற நண்பர்களாக இருக்க மாட்டாங்க. 2வது குழந்தையால் பிரச்சனையாகும். இப்படி பலதரப்பட்ட கருத்து வந்து சொல்லலாம். கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி இருப்பது வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும், சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கும். இவர் எந்த வீட்டில் திருமணம் செய்கிறாரோ அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடு, ஒத்துப்போகாத ஒரு தன்மை இருக்கும். இதே இந்த கடக லக்னத்துக்கு குருவோடையும் வளர்வரை சந்திரனோடையும் இந்த சனி சேர்ந்துட்டார் அப்படின்னா அவர் 7ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையை செய்வார், 8ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையை செய்வார். சரிங்களா? சரி, அப்படியே நம்ம சிம்ம லக்னத்துக்கு வந்துடலாம். சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் வருவார். 7ஆம் அதிபதியாக அவர் இருக்கும்போது என்ன பலன் தருவார்னு நம்ம கடகத்துக்கு சொன்னதே அப்படியே டிட்டோ இங்கேயும் வச்சுக்கோங்க. கூடுதலாக இங்கே 6ஆம் அதிபதியாக கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இறக்கி விட்டு இல்லை கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு போகிற மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த சுப கிரகங்களான சுக்கிரனோட இணையாமல் குருவோட இணையும் போது இங்கே சந்திரன் இணையக்கூடாது. சந்திரன் விரையாதிபதியாக வருவாங்க, சந்திரனோட இணையக்கூடாது. சரிங்களா? இவங்களோட இணையும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட இணைச்சிட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா அவர் 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வருவார். சந்திரனோட இணையாமல் சுக்கிரனோட இணைவது நல்ல யோகங்களை கண்டிப்பாக தரும். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் விரையாதிபதி, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி தொடர்பு இல்லாமல் சனி பகவானை மற்ற சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அது மிகப்பெரிய ராஜயோகத்தையும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் தரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் ரிஷப லக்னம் 7ஆம் இடத்துல சனி இருக்குது, அவருக்கு திருமணமே அமையலை. அந்த சனியை குரு பார்க்குறாரு, ஆன்மீக தேடல மிகப்பெரிய ஆளாக இருக்கிறார், மக்களாட்சி பிரதிநிதித்துவம் உள்ள ஒரு பதவியிலையும் இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா மக்கள் தொடர்பு கிரகம் சனி பகவான் தான். அவர் அந்த வீட்டில் இருக்கும்போது திருமண உறவுகளை கெடுத்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு செஞ்சார். இவர் முழுமையான ஆன்மீகவாதி நம்ம சொல்லிடுறேன். இவர் ஓரளவுக்கு ஒரு 80% ஆன்மீகத்திலையும் ஒரு 20% வந்து லௌலீக வாழ்க்கையும் இருக்கிறார். ஆனால் மேரேஜ் ஆகலைங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளால் பொது வெளியில் சொல்ல முடியும். ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரு கமெண்ட் இன்னைக்கு காலையில் நான் படித்தேன், அதற்கும் நம்ம இந்த வீடியோலேயே பதில் சொல்லலாம். சனியுடைய 3, 7, 10ஆம் பார்வைக்கு என்ன பலன்? செவ்வாயுடைய 4, 7, 8ஆம் பார்வைக்கு என்ன பலன்? குருவின் 5, 7, 9ஆம் பார்வைக்கு என்ன பலன்? இது எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிற அவருடைய ஆதங்கத்தை அங்கே பதிவு பண்ணியிருந்தார். சார், எல்லா ஜோதிடருக்குமே அது தெரியும் சார். ஒரு கிரகம் ஒரு சனின்னா 3ஆம் பார்வை என்ன தரும், 7ஆம் பார்வை என்ன தரும், 10ஆம் பார்வை என்ன தருங்கிறது நல்லா தெளிவாக தெரியும்.
சரிங்களா? அவர் ஒரு கமெண்ட் ஒரு வார்த்தை போட்டிருந்தார், ஒரு நாள் ஜோதிடர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிடர் வரை ஒரு பிரச்சனைக்கு இந்த பார்வைக்கு என்ன பலன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை இது பண்ணாங்க. அந்த அந்த வாடிக்கையாளருக்காக தான் இந்த விஷயத்தையும் நான் உள்ள சேர்த்து சொல்றேன். செவ்வாயின் 4ஆம் பார்வை நன்மையை தருங்க. ஒரு விஷயம், ஒரே செவ்வாய் கிரகத்துக்கு மட்டும் இங்க நான் பொது வழியில சொல்றேன். செவ்வாயின் 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை நன்மை தராது. சனியின் 3ஆம் பார்வை நன்மையை தருங்க. 10ஆம் பார்வை நன்மையை தருங்க. 7ஆம் பார்வை நன்மையை தராதுங்க.